வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள்ளிருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி இன்றைய நல்லதொரு சிந்தனையாக திடம் இருந்தால் தீர்வு என்ற சிந்தனையை நம் குரு மகான் வழியில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். திடம் இருந்தால் தீர்வு. தீர்வுங்கிறது எதுங்க? நமக்கு வரக்கூடிய எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ மனச்சஞ்சலங்கள், உடல் நல குறைவுகள், மன வளம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், இதற்கு எல்லாம் நாம் தீர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். காலையில இருந்து இரவு வரை எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ அனுபவங்கள் நாம் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள், மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், மனதை ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனாலும் சில ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய மனதை காயப்படுத்துவதாக இருக்கலாம். நம்மளுடைய உடல் நல குறைவு ஏற்பட்டு உடல் நலம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கலாம். இதற்கு எல்லாம் தீர்வு வேண்டும் என்று எங்கோ ஒரு இடத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில பாதி காலம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லதற்காக நாம ஓடுறது எதுக்காக அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். அப்ப இது சில இடையூறுகள் வருகிறதே, இது ஏன், எதற்காக? அம்மா அழகா கவியில சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த முடிவுங்கிறது அந்த இயற்கையை பற்றிய அறிவு, அந்த இயற்கை தான் எல்லாமுமாக வந்திருக்கிறது. அது நாமும் ஒன்று. நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்தோமே ஆனால், நம்மளுடைய கடமைகளை அதை உணர்ந்து சரியாக செய்தால் அந்த பேரின்ப வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப எல்லாரும் அந்த பேரின்ப வாழ்வை தேடி நம்முடைய முழுமையை தேடிய பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கான வழிகளை தேடுவதற்கான தீர்வை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட காலத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோமே தவிர, ஆனால் அதனுடைய எல்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மீண்டும் பிறவாமை, மனதிற்கு ஒரு நிறைவு, இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கடைசி புள்ளி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு நிறைவு வேணும். அந்த நிறைவு அப்படிங்கிறது வந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சலனம் இல்லாத ஒரு நிலையில இருக்க முடியும். அதற்கான தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனோதிடம் இருந்தார். பாரதியாருடைய பாடல் ரொம்ப அழகா இருக்கும். தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கு இறையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயாங்கிற. பல வேடிக்கையான மனிதர்கள் என்ன செய்யறாங்கங்க, சும்மா ஏதோ வெந்ததை தின்றுவிட்டு விதி வெந்தால் சாவோம் என்ற நொந்த மனம் படைத்தவர்களாக. அப்படியல்ல வாழ்க்கை. இந்த மனித பிறவியினுடைய வாழ்க்கை என்பது மிக மிக உயர்வான ஒரு பிறவி. அப்ப அந்த உயர்வான பிறவி எதற்காக? இந்த 6வது அறிவு படைத்த மனிதனாக இயற்கை எல்லாம் படைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மன நிறைவோடு வாழ வேண்டும். தன்னுடைய கடமைகளை எல்லாம் சரியாக முறையாக புரிந்து கொண்டு மன நிறைவோடு வாழக்கூடிய காலத்தில் மன நிறைவோடு வாழ வேண்டும். ஆனா ஏன் இல்லை? பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க.
இல்லையா? பிறர் வாட பல செயல்கள் செய்து, நாம பல செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் எத்தனை விஷயங்கள் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துகிறது என்பதை அறியாத நிலையில் நாம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய செயல்கள் அது போல இருக்கு. அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது அவர்கள் நம்மளை திரும்ப ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்ததான் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்து மனதை நொந்து 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 கிழப்பருவம் மெய்தி வயோதிகத்தன்மை அடைந்த பின்னும் அந்த அதுக்கப்புறம் வயோதிகம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வயதானவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்கலாங்க. எல்லாம் இருக்கும், ஆனாலும் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறைபாடு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா உடல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு எதுவுமே சரியா நடக்கல. எல்லாம் இருக்கும், எல்லா உறவுகளும் இருப்பாங்க. உறவுகள் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்குத்தான் நேரம் இருக்கிறதே தவிர, இன்று முன்னாடி உள்ள காலம் போல வயதானவர்கள் அருகாமையில் இருந்து பல விஷயங்கள் பேசி அவர்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லைங்க. ஆனா அத இளையவர்களுக்கும் அதுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு முடிவதில்லை. வயதானவர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, தன்னை யாரும் சரியா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கும். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய ஏக்கம் என்னன்னா, என்னுடைய உறவுகள், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க எல்லாரும் என்னுடைய அருகாமையில் இருக்கணும், அடிக்கடி என்கிட்ட பேசணும், அன்பா சில வார்த்தைகள் பேசணும். இந்த ஏக்கம் நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும். அப்பதான் என்ன ஆகுது, உறவுகள் பக்கத்துல இல்லைங்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு வருத்தம். நான் எப்படியெல்லாம் வளர்த்தேனே, நான் என்னவெல்லாம் பண்ணினேனே, அந்த ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ளா. முதுமையில் தனிமை கொடுமைங்கிறாங்க. ஆனா திடம் இருந்தால் தீர்வு உண்டு அந்த முதுமைக்கும். எப்படி என்று சொன்னால், நம்மை போன்ற ஒரு நல்லதோர் குருவை அடைந்தவர்களுக்கு முதுமை இனிமையாக இருக்கும். நாம ஒரு சிலரை பாக்குறோம், நம்ம மனவளக்கலை அன்பர்கள் வயதானவர்கள் ஒரு சிலரை பாக்குறோம். உறவுகள் பக்கத்துல இல்ல, எல்லாரும் அவங்க வேலை நிமித்தமாக அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நம் மனவளக்கலை அன்பர்களை பார்க்கும்போது மனதிற்கு இதமாக இருக்கு. ஏன்னா அந்த தனிமையை அவர்கள் இனிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? நேரம் நல்லா கிடைக்குதுங்க, நான் நல்ல தவம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்குதுங்க, என்னுடைய உடற்பயிற்சியை நான் சரியா செய்யறேங்க. அப்போ மன திடம் இருந்தால் எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு இருக்கிறது. அது நாம் இளமையில் வாழக்கூடிய காலத்தில் இருந்து, குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்குதுன்னு சொன்னா, மனதை எப்பொழுதும் சலனம் இல்லாமல் இருப்பதை கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நல்ல விதமாக எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ, மகரிஷி சொல்ற மாதிரி தனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விதத்திலும் எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராத வகையில் எவ்வாறெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த வகையில் மனதை அமைதி கொண்டு ஒரு மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு தீர்வு இருக்கு. எப்போ அப்படின்னு சொன்னா, மனம் திடமாக இருந்தால். மன திடமாக இருந்தால் அந்த மனதிடம் எப்ப வரும்? மகரிஷி அழகா சொல்றாங்க, தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன் முனைப்பு குன்றி போகும். தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற. நாம தவ முறைகளை செய்து கொண்டு மனதை அமைதிப்படுத்தி மன அலைச்சலை குறைத்து உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய நிலையில் வாழும்போது அறநெறிங்கிறது என்னதுங்க? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இல்ல நம்மளுடைய வாழ்க்கை சரியான முறையில வாழும் பொழுது தவ முறையை பிடிச்சுக்கிட்டோம்னா அறநெறி வரும், அறநெறியை பிடிச்சுக்கிட்டோம்னா தவம் சரியாக கிட்டும். அறநெறியும் பற்ற பெற்ற தருக்கென்ற தன் முனைப்பு குன்றி போகும். தன் முனைப்பு எப்பொழுது வருது? என்ன சரியா கவனிக்கல இல்லையா? ஏன் மற்றவர்கள் நம்மளை கவனிக்கணும்னு நினைக்கிறோம், நாம நம்மளை கவனிச்சா போதாதா? ஆனா நாம நிறைய பேர்
நிறைய சூழ்நிலைகள்ல நாம நம்மள கவனிக்காது விட்டுடுறோம். என்னுடைய உடல் இப்பொழுது என்ன சொல்கிறது, என்னுடைய உடல் மொழிகளை நான் கவனிச்சாலே என்னுடைய உடல் ஆரோக்கியம் கூடும். அப்ப என்னுடைய உடல் என்ன சொல்லுகிறது, என்னுடைய மனம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, மன மகிழ்ச்சியாக இருந்தால் அதற்கு காரணம் என்ன, மனம் சிறு சலனப்படுகிறது என்றால் அதற்கும் காரணம் என்ன, இத நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா தன் முனைப்பு குன்றி போகும். ஏன்னா இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாம் தான் காரணம், மற்றவர்கள் அல்ல. இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாம் தான் காரணம். அதற்கு முழு பொறுப்பும் யாருடையது என்று சொன்னால் நம்முடைய பொறுப்பு. அப்ப அதை நாம நினைக்க மற்றவர்கள் மனம் வருத்தம் இருந்தால் கூட சரி, அதற்கு நானும் ஒரு வகையில் காரணம் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது அங்கு தன் முனைப்பு குன்றி போகும். பல வினைகள் புதிது எழா, பல வினைகள் புதிது எழா. எப்படி புதிது எழா? ஏன்னா நம்மளுடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். மனம் அமைதியாக இருக்கிறது, அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக வரும். மற்றவர்களை துன்பப்படுத்தாத வகையில் அந்த வார்த்தைகள் விழும். அதே போல நாம செய்யக்கூடிய செயல்கள் சரியான செயல்களாக இருக்கும் பொழுது அங்கு பல புதிய வினைகள் நமக்கு வராது, நல்ல வினைகள் மட்டுமே வருமே தவிர தேவையில்லாத தீய வினைகள், மற்றவர்கள் மனம் வருத்தப்படக்கூடிய அதன் மூலமாக வரக்கூடிய வினைகள் நமக்கு வராது. பல வினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணுங்கிறாங்க மகரிஷி. சஞ்சீத கர்மாவாக நம்முடைய இதனால் வரைக்கும் செய்த வினைகள், நம்முடைய முன்னோர்களுடைய வினைகள், கருத்தொடராக வந்த வினைகள், இது எல்லாம் நமக்குள்ளாக நம்மளுடைய கருமையத்திற்குள்ளாக இருந்தால் கூட நாம் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது அந்த தேவையில்லாத தீய வினைகளின் தன்மை, அதனுடைய தாக்கம் நம்ம கிட்ட மேல எழும்பி வராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆயிடுங்க. அதுக்கு துரியாதீத தவம் மிக மிக சிறப்பான ஒரு தவம்னு சொன்னா நம்மளுடைய பல வினைகளை கழிப்பதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு தவமுறை நமக்கு நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ புதிய வினைகளும் நமக்கு வராது, பழைய வினைகளும் மறைந்து போக ஆரம்பிக்கும். அப்படி மறைந்து போகும் பொழுது அந்த நம்முள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, நம்முள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளி வீசப்படும். அப்படி வரும் பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஏற்பட ஆரம்பிக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கே அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா மனம் அங்க திடமாக இருக்கும். மனம் சலனமில்லாத அமைதியான நிலையில் யோசிக்கும் பொழுது அதற்குரிய தீர்வும் நமக்கு கிடைக்கும். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, ஒரு பூட்டுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதற்குரிய சாவி இருக்கும். ஆனா நாம சாவியை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டு சாவியை காணும், சாவியே அந்த பூட்டுக்கு இல்லைன்னுவோம். பூட்டு தயாரிக்கும் பொழுது சாவியும் இருக்கிறது, ஆனால் அதற்குரிய சாவியை எங்கேயோ வச்சது யாருன்னு சொன்னா நாம தான் வச்சிருப்போம். அது எப்படி வச்சிருப்போம், எந்த நேரம் வச்சிருப்போம்னா எந்த நேரம் மனதில் அமைதி இல்லாத ஒரு தன்மை இருந்ததோ, எந்த நேரத்தில் மனதில் அமைதி இல்லாத ஒரு தன்மை இருந்ததோ அந்த நேரத்துல அந்த சாவியை எங்கேயாவது வச்சுட்டு எங்க வச்சேன்னு தெரியல, இன்னும் சொல்ல போனா அந்த சாவியை காணும், அடுத்து அந்த சாவியே இல்ல. முதல்ல பாருங்க, நம்மளுடைய மனம் அமைதி இல்லாததுனால அந்த சாவிய எங்க வச்சேன்னு தெரியலன்னு முதல்ல நம்மள சொல்லுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாவி எங்க போச்சுன்னே தெரியல, எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்றோம். அடுத்து எங்க போச்சுதுன்னு தெரியல, அதுவா கால் முளைச்சு போக போறது இல்ல. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சாவி மொத்தத்துல இல்ல. ஆனா சாவி இல்லாம இருக்குமா? எந்த ஒரு பூட்டுன்னு சொன்னா பூட்டு என்று இருந்தால் சாவியும் நிச்சயம் இருக்கும். ஆனால் அந்த சாவியை நாம் மனம் அமைதி இல்லாத போது எங்கோ தொலைத்து விட்டு பூட்டை திறக்க முடியலைன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும், ஏன்னா சிறு வருத்தம் தான் பெரிய ஒரு வருத்தமாக
பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக நமக்கு மாறுகிறது. அப்ப சிறிதாக இருக்கும் பொழுதே மனதை அமைதியாக வச்சு பழக்கிட்டு, இந்த ஒரு சிறு துன்பம் எனக்கு ஏன் வந்தது, எதற்காக வந்தது, என்ன காரணத்தினால் வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அதற்குரிய தீர்வும் எங்க இருக்கும்னு சொன்னா நம்முள் இருந்து எழும். எங்கோ இருந்து வராது, நமக்குள்ள இருந்து வரும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் அதற்குரிய தீர்வையும் நமக்கு கொடுப்பார். இறைவன்கிறது எது? நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவு அதற்குரிய தீர்வையும் கொடுக்கும். அதுதான் சொல்றாங்க, பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை ஜீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மன மயக்க மாயை ஏது. சிவ நிலையை ஜீவநிலை, அந்த இறைவனுடைய தன்மையை நம் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரையே கவனித்து அதை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும், நமக்கு சின்ன சின்ன வேண்டாத விஷயங்கள் தரக்கூடிய மன மயக்க எது சரி, இந்த காணல் நீர் போன்றுதான் சில விஷயங்கள். அது சரியோ நினைப்போம், ஆனா சரி இருக்காது. அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நினைப்போம், ஆனா மகிழ்ச்சி உண்மையில் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பின் விளைவு நமக்கு துன்பமாக இருக்கும். அதுதான் மன மயக்க மாயை. அப்ப மன மயக்க மாயை ஏது? எப்போ நாம சிவனிலே ஜீவனை உணர்ந்து கொண்டால், அந்த இறைநிலையுடைய தன்மையை உணர்ந்து கொண்டால், அம்மா சொன்னது போல அந்த இயற்கையை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு மாயை ஏது? எவரெனினும் இவ்வழியில் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணி பாருங்கிறாங்க மகரிஷி. எல்லாவற்றிற்கும் தீர்வு எங்க இருக்குதுன்னு சொன்னா நமக்குள்ளதான் இருக்கு. அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீர்வை எப்படி நாம அறிந்து கொள்வது? மனதை திட சிந்தனையில் வைத்திருந்தால், மனதை அமைதியாக வைத்திருந்தால், அதுதான் மனதிடம். அப்ப அந்த திடமான மனநிலையில், அமைதியான மனநிலையில் இருக்கும் பொழுது என்ன ஆகுங்க? தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அப்படியே வந்தால் கூட ஏதோ கருவமைப்பின் மூலமாக நாம் முன் செய்த வினையின் காரணமாக எங்கிருந்தோ நமக்கு வந்தால் கூட அதையும் ஏற்றுக்கொண்டு இது ஏன், எதற்கு, இதுல என்னுடைய பங்கு என்ன என்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுடுச்சுன்னா அதுக்குரிய தீர்வும் யாருகிட்ட இருக்குதுன்னு சொன்னா நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்போ திடம் இருந்தால் தீர்வு நிச்சயமாக உண்டு. எங்க உண்டு சொல்லுவாங்க இல்லையா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அலைந்தானடி தங்கமே, எங்கெங்கயோ அலைஞ்சு பிரயோஜனம் இல்ல. எங்க இருக்குதுன்னா நமக்குள்ளதான் இருக்கு. பாலுக்குள்ளதான் என்ன இருக்குங்க? நெய் கலந்தார் போல. பாலுக்குள் நெய் ஆனா நம்ம பாலா பார்க்கும்போது பாலு தான் தெரியுமே தவிர அதுல இருந்து வரக்கூடிய தயிர் நமக்கு தெரியாது, வெண்ணெய் தெரியாது, நெய் தெரியாது. ஆனா அந்த பாலை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சிறிது காலங்கள் எடுத்துக்கொள்ளும். அதே போலதான் நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும். கெட்டு போக கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆனால் நாம் அத கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்தி தன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டுன்னு மகரிஷி சொல்றாங்க இல்லையா. தன்னை உணர்ந்து அந்நிலையில் வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை புருவத்திடை நிறுத்த, அதுதான் பால பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. புருவத்திடை நிறுத்த பின்னணி அந்நிலையில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை காணும். அப்படி நாம அந்த நல்லதொரு குருவை அடைந்து அந்த குரு காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் எப்போ வரும்? உடல் துன்பம், மன துன்பம், இதுதான் நமக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அப்ப உடல்ல சரியாக பலப்படுத்தி மனதை வளப்படுத்திட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு என்ன வராதுங்க? துன்பம் வராது. அப்ப இந்த தீர்வு எங்க இருக்கு? எனக்கு அம்மாவுக்கு இருக்கு சுகர் இருக்கு, அப்பாவுக்கு சுகர் இருக்கு, அம்மாவுக்கு தைராய்டு இருக்கு, எனக்கு வந்துருமோன்னா அப்படியே நாம இருந்தோம்னா பால் அப்படியே வச்சிருந்தா கொஞ்ச நாள் ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அது கெட்டு போகிற மாதிரி நிச்சயமாக இந்த உடலும் கெட்டு.
நிச்சயமாக. ஆனா எப்படி பாலை நாம பக்குவப்படுத்துறதுக்காக அதை சூடு பண்ணி அதுல தயிராக்கி அதை வெண்ணெயாக்கி நாம என்ன பண்றோங்க, நெய்யா உருக்கி வைக்கிறா போல நம்மளுடைய மனதை வாழ்ந்து காட்டிய நல்ல விஷயங்கள் மூலம் அவர்களுடைய வாழ்வை செழுமைப்படுத்தி தான் தான் நன்மை அடைந்தது மட்டுமல்லாது, தான் மன நிறைவு அடைந்தது மட்டுமல்லாது, தன்னை சார்ந்தவர்களும் அந்த மன நிறைவு அடை வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் வாழக்கூடிய அந்த குருவை அடைந்தார். அவர் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி அந்த பக்குவத்துக்குள்ள நாம போகும் பொழுது, அந்த பக்குவத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது நிச்சயமாக அந்த திடம் மனம் நமக்கு ஏற்படும். மனோதிடம் ஏற்பட ஆரம்பிக்கும். மனோதிடம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நாம எந்த இடத்துல சறுக்கிறோம், இதை எப்படி சரி செய்வது? இது எங்க இருந்து தெரியுங்க? எந்த டியூஷனும் போக வேண்டாங்க. இன்டியூஷனாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை உணர்த்தி கொடுக்கும். நம் அறிவு நம்மை உணர்த்தி கொடுக்கும், சுட்டி காமிக்கும். அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வு என்பது நிச்சயமாக இருக்கும். இதுதான் அழகா சொல்றாங்க. தானே தனக்கு பகைவனும், தானே தனக்கு பகைவனும் நட்டானும். நட்டானும்னா நண்பரும். தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் காண்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமேன். தான் தான் தனக்கு பகைவன். நாம நினைச்சிட்டு இருக்கோம் மற்றவர்கள் எனக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள், அவங்க எனக்கு துன்பம் கொடுக்கறாங்க. இல்ல இல்ல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் செய்த செயலின் விளைவு, அறியாமையில் செய்த விளைவு அவர்கள் நமக்கு பகைவர்களாக. அப்ப யாருடைய செயலால் அது பகை உணர்வு ஏற்பட்டு இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக நம்மளுடைய செயல்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் நாம சொல்லல, நாம சொல்லாததுனால அவங்க மாத்தி புரிஞ்சிருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில அங்க பகை உணர்வு ஏற்படும். நட்டானும் நண்பரும். நண்பர் வர்றது எப்படி? நம்மளுடைய நல்ல செயல்களை பார்த்து, இவங்களால எனக்கு எந்த விதமான நண்பரை தேடுறது எப்படி தேடுவோம்? பழகி பார்ப்போம் சொல்லுவாங்க இல்லையா? பழகி பார்ப்போம். கொஞ்ச நாள் பழகி பார்த்தா தானே குணநலம் தெரியுங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழகுவோம். ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிப்போம், நல்ல நண்பர்களாக மாறுவோம். எதற்காக நண்பர்களாக மாறுகிறோம்? அவர்களுடைய அந்த தன்மையும் என்னுடைய தன்மையும் பொருந்தி போகிறது. அவங்களால எனக்கு எந்த விதமான துன்ப உணர்வும் ஏற்படாது. என்னால் எனக்கு அவர்களால் மன அமைதி கெடாது, எனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே அவர்களுடைய நட்பு கொடுக்கும் என்ற நிலையில் அவர்களோடு நண்பர்களாக பழகிக் கொள்கிறோம். எப்போ ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நாம நல்ல சிந்தனையோடு இருந்தால் நல்லவர்களுடைய நட்பு ஏற்படும். அந்த நட்பு நல்ல நட்பாக நீண்ட நாள் நட்பாக மாறும். ஆனால் நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சொல் சரியில்லாது இருந்தால், சரியில்லாமல் இருந்தால் நண்பரும் யாராக மாறுவார்னு சொன்னா பகைவராக மாறும். ஏன்னா ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கும். நாம் எந்த குணநலன்களோடு இருக்கிறோமோ, நாம் எந்த குணநலன்களோடு இருக்கிறோமோ அதே குணநலன்களை சார்ந்தவர்கள் கிட்டதான் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அப்ப நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இல்லை, நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இல்லை, நம்மளுடைய சொல் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் அதே போல தூய்மை இல்லாத எண்ணம் உடையவர்களோடு நட்பு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நட்பு கூடா நட்பாக மாறும். அந்த கூடா நட்பு நிச்சயமா நமக்கு ஒரு நாள் தொந்தரவாக மாறும். அப்போ அந்த நட்பு ஏற்படுவதற்கு யார் காரணம்? அந்த நட்பு ஏற்படுவதற்கு யார் காரணம்னு சொன்னா நிச்சயமாக நான் தான். அததான் சொல்றாங்க. நான் தானே தனக்கு பகைவனும். நாம தான் நமக்கு பகைவராக மாறுகிறோம். நாம தான் நமக்கு நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக மாறுகிறோம். நல்ல நண்பர்களை நாம் உருவாக்குகிறோம். தானே தனக்கு மறுமையும் இம்மையும். இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையும் யாருடையது என்று சொன்னால் என்னுடையது. என்னுடைய அறிவை கொண்டு ஏற்படுத்தியது. மறுமைக்கு பிறவி பயனை அடைந்து அந்த முழுமை பேரு, அந்த இறைநிலை உணர்வு. மறுமைங்கிறது எதுங்க? எதுவும் இல்லைங்க. இந்த உலகம் அது ஒரு உலகம் அப்படிங்கிறது இல்ல. மகரிஷி அழகா பிறப்புக்கு பின், சாரி, பிறப்புக்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மிக அழகாக சொல்லுவாங்க.
பிறப்புக்கு முன்பு நாம் யாராக இருந்தோம்? நம்மளுடைய தாய் தந்தையரோடு அவர்களுடைய உயிராக இருந்தோம் பிறப்புக்கு முன். இறப்புக்கு பின் நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா மகரிஷி அழகா சொல்லுவாங்க, ஒரு நிலைகளாக பிரிப்பாங்க. சாலோபியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சம் என்ற நிலை. நாம நல்லதை மட்டும் செய்து நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்து பழகி இருந்தால், நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்து பழகி இருந்தால் நம்மளுடைய உயிர் பெறுவது மகிழ்ச்சிகரமாக ஒரு பதிவுகள் இல்லாத ஒரு தன்மையில் நம்மளுடைய உயிரை விட்டு அந்த காந்தம் பிரியும் பொழுது அது சாயுச்சய நிலையை அடையும். அந்த நிலையை அடைவதுதான் மீண்டும் பிறவாமை அப்படின்னு. இறந்த உடனே அந்த காந்தம் நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம் 3 அடி வரைக்கும் எழும்பி இருக்கும். அந்த இடத்தில் இருக்கிறது தான் எது அப்படின்னு சொன்னா சாலோபியம். அதனாலதான் இறந்தவர்களுடைய உடலை சுற்றி வருவது யார் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், பேர பேத்திகள், அவங்கதான் சுத்தி அந்த ரத்த சம்பந்தம் உடையவர்கள் அந்த உடலை சுத்தி வர மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப இவர்களுடைய காந்தம், இந்த இறந்தவருடைய காந்தம் அவர்களோடு சரி அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப. இது மகரிஷி இந்த சப்ஜெக்ட ரொம்ப பெருசா அது பேசினாலே நாள் போயிடும். சரி, இப்ப இந்த சாலோப்பிய நிலையிலிருந்து சாரூபிய நிலை, அடுத்து சாமீபிய நிலை, சாரூபிய நிலை, சாயுச்ச நிலை. அந்த சாயுச்ச நிலை அதுதான் மறுமை அப்படின்னு சொல்றோம். அது உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழக்கூடிய காலத்தில் நாம் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாது நல்ல செயல்களை செய்து தவம் செய்து பழகி, மகரிஷி துரியாதீத தவத்துக்கு சொல்லுவாங்க. அதுக்கு மகரிஷி ரொம்ப அழகா ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்க, துரியாதீத தவம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது. அந்த காலத்துல எல்லாம் சந்தைக்கு போகும் பொழுது மாட்டு வண்டியில எல்லா பொருட்களையும் ஏத்தி வச்சுட்டு போவாங்க. அதிகாலையில சீக்கிரமே எழும்பி போகும் பொழுது மாட்டு வண்டியில போகிறப்போ, ஏன்னா காலையில குளிரும் இல்லையா, டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு கடையில நிறுத்தி டீயை குடிச்சிட்டு சந்தையில போய் பொருட்களை எல்லாம் வைத்து வியாபாரம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அந்த வழக்கமாக கூட்டிட்டு போற மாட்டுக்கு வழி தெரியும். அதனால இவரு ஏறி உட்காந்துட்டு ஹைன்னு ஒரு சவுண்டு விட்டா போருங்க, அந்த மாடு அழகா ஜல் ஜல் ஜல்லுன்னு போயிட்டே இருக்கு. ஏன்னா மணி எல்லாம் கட்டியிருப்பாங்களே, எப்படிங்க மாடு ஜல் ஜல்லுன்னு வரும் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். மாட்டுக்கு இந்த மாட்டு வண்டிக்கு என்ன பண்ணுவாங்கங்க, மணி எல்லாம் மாட்டுக்கு கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா. சரி, அது அந்த மேல உட்கார்ந்து ஓட்டிட்டு போறாரு இல்லையா அந்த மாட்டினுடைய உரிமையாளர். அவரு சொல்லவே வேண்டாம், நீ இந்த கடை பக்கம் நில்லுன்னு சொல்ல வேண்டாம், அதுவே மாடே பழகிடும். ரெகுலரா இவர் வந்தாருன்னா இந்த கடையில இறங்குவாரு, டீ குடிப்பாரு, அதுவே அழகா வரும். அவர் ஏறி உட்கார்ந்த உடனே அழகா ஒரு குட்டி தூக்கம் போட ஆரம்பிச்சுடுவாரு. தூங்கிட்டே இருக்கிறாரு, மாடு அழகா வந்துகிட்டே இருக்கு ஜல் ஜல்லுன்னு. வந்து ஒரு கடை பக்கம் நிக்குது, மாட்டு உரிமையாளருக்கு நம்ம டீ குடிக்கிற கடை வந்துடுச்சு. இறங்கி என்ன செய்யறாருங்க, டீயை குடிக்கிறாரு. டீயை குடிச்சிட்டு திரும்ப அதே மாதிரி ஹைன்னு ஒரு சவுண்ட் விட்டா போதும், அதுக்கு அடையாளம் அதுதான். ஹைன்னு சொன்னா அது போகணும், ரைட். திரும்ப மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்து அது பாட்டுக்கு அழகா போகுது. இவரு அழகா ஒரு குட்டி தூக்கம் போட்டுருவாரு. இப்படி போ அப்படி போன்னு வழியெல்லாம் சொல்லவே வேண்டாம், அதுவா போக ஆரம்பிச்சுடும். எங்கங்க அந்த சந்தையில போய் நின்னுக்கிடும். மாட்டு வண்டி மூவ் அகல நிக்குதுன்னா இவருக்கு தெரிஞ்சிடுச்சு சந்தை வந்துடுச்சு, நாம இறங்கணும், பொருட்களை வியாபாரம் பண்ணணும். எதனால அந்த மாட்டுக்கு தெரிஞ்சது, போய் போய் பழகி இருக்குது, அந்த சந்தைக்கு பல முறை போய் பழகி இருக்கிறதுனால நம்மளுடைய எஜமானர், நம்மளுடைய உரிமையாளர் வரும் பொழுது வரக்கூடிய வழியில இந்த கடையில எத்தனையோ டீ கடைகள் இருக்கும், ஆனா இந்த கடையில தான் டீ குடிப்பாரு, இங்க நாம நிக்கணும், இங்க டீயை குடிச்சிட்டு நேரா சந்தைக்கு போகணும், சந்தை முடிஞ்சு வியாபாரம் முடிஞ்சா நாம வீட்டுக்கு வரணும், வழியெல்லாம் சொல்ல வேண்டாம், அதுவா வந்துடும். எப்படி, போய் பழகிய காரணத்தால். அதே போல நாம் இம்மையில் இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை மனதை இல்லாமல் இருந்தால் நல்லதாக அமையும். மறுமைக்கு அப்படின்னு சொன்னா நாம இந்த துரியாதீத தவம் எல்லாம் செய்து செய்து பழகி இருந்தால், துரியாதீதம்ங்கிறது என்னதுங்க, உடல் அளவுக்கு கவனிக்கிறோம் நம்மளுடைய உயிரை. ஆகனா துரியம், அடுத்து துவாதசாங்கம், அடுத்து சந்திரன் சூரியன் இல்லையா, சக்திகளம், பேரியக்க மண்டலம், சுத்த வழி. சுத்த வழியை அடைவதுதான் நம்மளுடைய நிலை. அதுதான் வீடு பேருன்னு சொல்றோம், அதுதான் பிறவியின் நோக்கம்னு சொல்றோம், அதுதான் இறைவனடி சேர்தல், மீண்டும் பிறவாமை அப்படின்னு சொல்றோம். பல பெயர்களை கொண்டு நாம் அழைக்கிறோம். அதுதான் மெய்ப்பொருள், உண்மை பொருள். எங்கிருந்து நாம் தோன்றினோமோ, எங்கிருந்து நாம் வந்தோமோ அந்த நிலையை அடைவதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம்.
அப்போ நாம வாழக்கூடிய காலத்திலே இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நம்மளுடைய கடமைகளை செய்து கொண்டே நாம இந்த தலை உச்சியில இருந்து இந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய காந்தத்தை பழக்கப்படுத்தி எங்க கொண்டு போறாங்க? சுத்த வழிக்கு கொண்டு போய் பழக்கிறோம் திரும்ப. ஏன்னா நமக்கு கடமைகள் இருக்கு. அதனால மீண்டும் என்ன பண்றாங்க? வாழ்க வளமுடன் ஒரு சங்கல்பத்தை சொல்லிட்டு கீழே வந்துடுறோம். வந்து நாம எங்க கவனிக்க ஆரம்பிக்கிறோங்க? திரும்ப மீண்டும் நம்மளுடைய உயிரை கவனிக்கிறோம். எப்படி மாட்டு வண்டி வீட்டுல இருந்து அதுவா சந்தைக்கு போகுது, கூட்டிட்டு போகுது, திரும்ப வருதோ, அதே போல நாம இந்த உடல் இருக்கக்கூடிய காலத்திலே பழக்கப்படுத்திடுறோம். எதுக்குங்க? சுத்த வழிக்கு அந்த இறைநிலையை உணர்வதற்காக போய் பழக்கப்படுத்திட்டு திரும்ப திரும்ப வந்துடும். அப்ப இந்த உடலை விட்டு உயிர் போகும் பொழுதும் இந்த உயிர் போகும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஏற்கனவே போய் பழகி இருக்கு. இந்த காந்தத்துக்கு, நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்துக்கு பழகி இருக்கு. நேரா சுத்த வழிக்கு போகிறதுக்கு தெரியுது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றவர் எல்லாம் நம்முடைய கர்மம். வாழக்கூடிய காலத்தில் நம்மளுடைய கர்மம் அப்படிங்கிறது எது? நம்மளுடைய ஐவகை கடமைகளை சிறப்பாக செய்யும். தனக்கு, குடும்பத்திற்கு, சுற்றத்திற்கு, ஊருக்கு, உலகத்திற்கு செய்யக்கூடிய கடமைகள் சரியாக செய்யும். மறுமை அப்படிங்கிறது நாம இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது மீண்டும் பிறவாமை என்ற ஒரு நிலை ஏற்படணும்னு சொன்னா, அதுக்கும் நாம இப்ப வாழக்கூடிய காலத்திலே துரியாதீத தவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தவத்தை நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்து பழக்கப்படுத்திடுறாங்க. அப்ப அது மறுமைக்கும் காப்பானாக நாம தான் நம்மள பட்படுத்திக்கிறோம். அப்ப தானே தனக்கு தலைவனுமாம், தானே நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது எங்கேயும் இல்ல. அப்ப இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே நாம என்ன செய்யலாம்? நமக்கு உண்டான தீர்வு எது? தீர்வு மனசு அமைதியா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், மன நிறைவோட. அதாவது சந்தோஷம்னா, சந்தோஷம் ஒரு யாரோ பல பேர் நம்மளை பாராட்டுறாங்கன்னா தாம் தூம்னு குதிக்கிறது இல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சரியாக செய்திருக்கிறோம், நம்மளுடைய விஷயத்த சரியாக செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்முடைய அறிவு மட்டும் காரணம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதற்குரிய சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. நமக்கு நல்லது ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் என்னுடைய தேடுதல் இருந்ததுனால குரு வந்து பிடிச்சிருக்கிறாரு, ரைட்? என்னுடைய முன்னோர்களுடைய தேடுதலின் காரணமும் கூட. அப்ப சந்தோஷம் கிடைச்சாலும் அதுவும் இறைவனுக்கு. ஏன்னா சந்தோஷத்துல குதிச்சு பழகிட்டோம்னா ஒரு சிறு சறுக்கல், ஒரு சிறு துன்பம் வந்தா கூட அந்த துன்பத்தை கண்டு துவண்டு போகக்கூடிய நிலை. அப்ப சந்தோஷம் கிடைச்சது, மகிழ்ச்சி கிடைச்சது, புகழ் கிடைச்சதுன்னு சொன்னா அதற்கு முழுமையாக நான் மட்டும் காரணம் அல்ல, என்னுடைய முன்னோர்களும் ஒரு காரணம். எனக்கு அமைந்த சூழ்நிலைகளும் ஒரு காரணம். ஆனால் ஒரு துன்பம், சிறு துன்பம் வந்துடுச்சுன்னு சொன்னா அதுக்கு மற்றவர்கள் காரணம்னு சொல்ல முடியாது. அதுதான் மகரிஷி சொல்றாங்க, எண்ணம் எழுவது இயல்பு. சஞ்சீத கர்மத்தின் காரணமாக நம்மளுடைய கர்மயத்திலிருந்து வேண்டாத ஒரு எண்ணம் மேல் எழுந்தால் கூட அதை செயல்படுத்துவது யாருன்னு சொன்னா நாம தான். இந்த உடலை கொண்டுதான், இந்த 5 இந்திரியங்களை கொண்டுதானே செயல்படுத்தணும். அப்போ முன்னோர்களுடைய பதிவின் காரணமாக ஒரு வேண்டாத எண்ணம் வருகிறது. நாம மனசு அமைதியா வச்சிருந்தோம்னா அந்த வேண்டாத எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வந்தால் அதோடைய விளைவு என்னன்னு நாம மனதால கொஞ்சம் சிந்திச்சு யூகிச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இல்ல, இதனுடைய விளைவு தவறு, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது, இதனால் என்னுடைய மனமும் வருத்தம் ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்யாமல் என்ன செய்யலாங்க? அதுக்கு ஒரு வாழ்க வளமுடன் வாழ்த்த போடுறது யாருடைய கடமைன்னு சொன்னா நம்முடைய கடமை. அப்ப அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு திடமான சிந்தனை இருந்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு தீர்வு ஏற்பட ஆரம்பிக்குங்க. அப்ப திடம் இருந்தால் தீர்வு நிச்சயமாக உண்டு.
அப்ப அதை எப்படி நாம பழக்கப்படுத்துறது? அது அழகா தலாய் லாமா சொல்றாருங்க. அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை, மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகுங்கிறார். எப்போ நமக்கு மன வலிமை கிடைக்கும்? அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை கிடைக்கும். மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா அன்பும் இரக்கமும், அன்பும் கருணையும். அப்ப அந்த அன்பும் கருணையும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இறைநிலையுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இறைநிலையுடைய தன்மைகள் வரணும்னு சொன்னா மனதை அமைதிப்படுத்தி பழகணும். அப்படி அமைதிப்படுத்தி பழகிட்டோம்னா நடப்பதை எல்லாம் நாம் ஒரு சாட்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு சாட்சி பாவனையோடு பார்க்க ஆரம்பிச்சுட்டா நமக்குள்ளாக அந்த அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அது அழகா சொல்லுவாங்க, பறவைகளுடைய நிம்மதி கெடறதுக்கு ஒரு கல் போதும். ஒரே ஒரு கல்லை தூக்கி பறவைகள் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேல ஒரே ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா அந்த பறவைகளுடைய நிம்மதி கெட்டு போயிடும். அதுக்கு நிம்மதி இருக்காது. உடனே பயத்துல அங்கங்க பறந்து ஓட ஆரம்பிக்கும். அதே போல மனிதர்களுடைய நிம்மதி கெடறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்ப வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக, வார்த்தையில் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நாம எப்படி இருப்போம்னு சொன்னா அமைதியாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். எந்த துன்பமும் நம்மை அண்டாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்கு திட மனம் வேண்டும். திட மனம் வேண்டும். சலனம் இல்லாத மனம் வேண்டும். சலனம் இருந்ததுன்னு சொன்னா மனசு ஒரு நிலையில நிக்காது, அங்க எங்க போகும். அங்க எங்க போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இதை செஞ்சா சரியா, அதை செஞ்சா சரியா, பதட்டமான ஒரு நிலை இருக்கும் பொழுது எதையுமே சரியா செய்ய மாட்டோம். சரியா செய்யலைன்னா அங்கு நமக்கு வருவது நிச்சயமாக துன்ப உணர்வு. அப்ப எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு வேணும்னு சொன்னா அது திடமான ஒரு சிந்தனை இருந்தால் மட்டுமே. உன் முனைப்பை உள்ளடக்கி, மகரிஷி சொல்றாங்க, உன் முனைப்பை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி உட்பொருளே அறிவென்று அது நீ என்று சின்மயமாய் அமைதி பெற சிறந்த ஆற்றல் சிந்தையை ஊக்குவிக்கும். நம்மளுடைய சிந்தையை ஊக்குவிக்கிறது எப்படி அப்படிங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன் முனைப்பு இல்லாது நம்ம மனதை என்ன செய்யணுங்க, வெளியில சுத்த விடாம நமக்குள்ள கொஞ்சம் திருப்பி பாய்ச்சி, நம்மளுடைய உயிரை பாய்ச்சி, அதற்கு உட்பொருளாக இருக்கக்கூடியது எது? நாம ஒரு துளி விந்துநாத திரவத்தின் மூலமாக உடல் எடுத்தோம். அந்த இத்தினோடு இருந்த உடல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது இல்லையா? அப்ப எதை சாப்பிடணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த அறிவெல்லாம் எங்க இருக்குதுங்க? உட்பொருளாக இருக்கக்கூடிய அறிவு. நாம உண்ணக்கூடிய உணவை 7 தாதுக்களாக மிகச் சிறப்பாக நமக்கு பிரித்து கொடுப்பது யார்? சாப்பாடை மட்டும்தானே போடுறோம் உள்ள. அந்த 7 தாதுக்களாக பிரித்து கொடுப்பது எதுன்னு சொன்னா நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு. நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு. அந்த அறிவுதான் நீ என்ற சிந்தனையை. அந்த அறிவுதான். அப்ப யாருக்கு இங்க அறிவு இல்லாம இருக்கு? யாராக இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவு அழகாக ஜீரணம் பண்ணி 7 தாத்துக்களாக மாற்றம் பெறுகிறது. யாராக இருந்தாலும் ஹிருதயம் அழகா லேப்டாப்னு அடைக்குது. அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தானே. அப்ப அந்த அறிவை நாம கவனிக்கணும். அந்த அறிவு தான் நாம் நினைக்கணும். அதுதான் அது நீ என்று சின்மயமய அமைதி பெற சிறந்த ஆற்றல். அப்படி நினைச்சு நாம அமைதியாக இருந்தோம்னா நம்மளுடைய அந்த ஆற்றல் எப்படி இருக்குங்க? சிறந்ததாக இருக்கும். சிந்தையை ஊக்குவிக்கும். நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தும். இறையை பற்றிய உணர்வு, இயற்கையை பற்றிய உணர்வு நமக்கு கிடைக்கும். தன் முனைப்பு கரைந்து விடும். தாங்கிறாக இங்க ஈகோ இருக்காது. தனதுங்கிற ஒரு பொருள் பற்றி இருக்காது. தான் என்ற அதிகார பற்றி இருக்காது. அப்படி தன் முனைப்பு குறைந்து போகும் பொழுது அருகுணங்கள் நற்குணங்களாக மாறும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குணங்களாக மாறும்.
மேலும் முன் செய்த வினை அகலும். நம் முன்னோர்கள் செய்த வினை வித்தில் இருந்தால் கூட அதுவும் கழியும். பின் செயல்கள் பிழையின்றி எந்த விதமான தவறுகளும் இல்லாது பிழையின்றி அறமாம் அறச்செயல்களை நாம் செய்வோம். அப்படி அறச்செயல்களை செய்யும் பொழுது நமக்கு அந்த பேரின்பம் கிட்ட ஆரம்பிக்கும். பேரின்பம் கிட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த பேரின்பத்தை அடைவதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. அந்த பேரின்பத்தை தான் ஒவ்வொரு நபர்களும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதை தேடுகிறோம்? என்ன செய்கிறோம்? நாம் செய்வது சரியா என்று நம்மளுடைய சிந்தையை கொண்டு, நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த தூய அறிவை கொண்டு யோசித்து பழகினோமே ஆனால் நமக்கு எப்பொழுதுமே தீர்வு. நம்மளுடைய மனம் எப்பொழுதுமே திடமான சிந்தனையில் இருக்கும். ஒரு சலனம் இல்லாத தன்மை இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் அப்பழுக்கு இல்லாத ஒரு தன்மையில் மாறும். அதைத்தான் நம் மகான்கள் அத்தனை பேரும் செய்தார்கள். நம் மகரிஷி அவர்களே எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த திடமான சிந்தனை இருந்ததுனாலதான் ஒரு சிறு ஓலைக்குடிசையில ஆரம்பிச்ச அந்த மனவள கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலை இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் சேர்ந்திருக்குதுன்னு சொன்னா அது நம் மகானுடைய அந்த திடமான சிந்தனையினால் கிடைத்தது. நாம ஒரு சின்ன நல்ல காரியம் செய்யும் பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் நம் வீட்டில் இருப்பவர்கள் எத்தனையோ நபர்கள் என்னென்னவோ குறைகள் சொல்லும் பொழுது நமக்கு திட சிந்தனை இல்லாததுனால சில நேரம் என்ன பண்ணிடுறோங்க, அவங்க நம்ம சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சரி ஆனது ஆகட்டும் விடு, நல்ல சிந்தனையை குறைத்துக் கொள்கிறோம். ஆனால் மகரிஷி இந்த பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது எத்தனை நபர்கள் என்னவெல்லாம் மகரிஷி அவர்களை குறை சொல்லி இருப்பாரு. புரிந்து கொள்ளாத காரணத்தினர் மகரிஷி கிட்ட திட சிந்தனை இருந்தது. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், என்ன வேணா யார் வேணா சொல்லட்டும், ஆனால் இன்னும் 100 ஆண்டுகளில் உலக அமைதி வரும்னு சொல்லி இருக்கிறார். அந்த திட சிந்தனை மகரிஷியோடைய எண்ணம் இன்றைக்கு ஈடேறிக் கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நம்மளுடைய மனவளக்கலை அன்பர்கள் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடங்களிலும் மனவளக்கலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னு சொன்னா மகரிஷியுடைய அந்த திடமான சிந்தனையை அவர்களுடைய சீடர்களுக்குள்ளாகவும் உட்பொருளாக இருந்து உணர்த்தி அவர்களையும் என்ன செய்யறாருன்னு சொன்னா நம்மை எல்லாம் மகரிஷி நம்முள் இருந்து ஊக்கப்படுத்தி ஈர்த்து காத்து கொண்டு இருக்கிறார் அல்லவா. அதனுடைய விளைவு இன்றைக்கு நான் ஈரோட்டில இருந்து எத்தனையோ அன்பர்கள் எந்தெந்த ஊர்களில் எல்லாமோ இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் மகரிஷியுடைய சிந்தனையை. ஒவ்வொரு நாளும் எங்கெங்கோ இருந்து இணையத்தின் வழியாக நாம மகரிஷியுடைய சிந்தனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் என்ன? மகரிஷியுடைய அந்த திட சிந்தனை. ஏன்னா இந்த விண்ணலைகள் மூலமாக வேதாத்திரியம் போகும் பொழுது எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நம் சிற்றறிவுக்கு தெரியாமல் இருக்க. இன்னைக்கு பாருங்களேன், ஜூன் 21 யோக தினமாக, அதே போல தியான தினத்திற்கு என்று டிசம்பர் 21 சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா மகான்களுடைய எண்ணம், மகான்களுடைய அந்த வலிமை. ஏன்னா உலக அமைதி வரணும் இல்லையா? எப்படி வரும்? மகரிஷி சொல்றாங்க இல்லையா, தனி மனித அமைதிதான் உலக அமைதியாக மாற வேண்டும். அவ்வாறு நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம் என்னன்னா மகரிஷியுடைய அந்த திடமான சிந்தனை. மகரிஷி போன்ற மகான்கள் அந்த திட சிந்தனையத்தான் முதல்ல நினைச்சாங்க இல்லையா? அந்த திட சிந்தனை நமக்குள்ளாகவும் மகரிஷி போன்ற மகான்கள் பூத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள். நம்மளுடைய மனதை மயக்கத்தில் வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு தெரியறது இல்லைங்க. ஆனா அமைதியான மனநிலையில் இருக்கும் பொழுது அதுதான் சொல்லுவாங்க, தவம் செய்தால் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும், மன வலிமை கூடும் பொழுது நாம் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும்
நற்செயல்களாக மாறும். நம் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக மாறும். நம்முடைய நல்ல எண்ணங்கள் நம்மையும் பாதுகாக்கும், நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும். அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்மையை செய்யும். ஏன்னா நம்மளுடைய கருமையமும் பிரபஞ்சத்தினுடைய கருமையமும் எப்பொழுதும் இணைப்பில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய கருமையத்திற்குள்ள நல்ல சிந்தனையை போட்டோம்னா அது இந்த பிரபஞ்சத்தில் பரவிக்கொண்டே இருக்கும். அதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி இருக்கிறாங்க. நாம அந்த அற்புதமான தாரக மந்திரத்தை சொல்லி இந்த உலகம் முழுவதும் அமைதியாக வாழ வேண்டும், ஒவ்வொரு ஜீவனும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை, நம்மளுடைய சிந்தனைகள் திடமாக இருந்தால் தீர்வு நிச்சயமாக இருக்கும். ஆக ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் நாம் தவம் செய்வோம், அகத்தாய்வு பயிற்சிகளை ஆழ்ந்து செய்வோம், நம்மை சார்ந்தவர்களும் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவோம். ஏன்னா நம்மை சார்ந்தவர்களும் அமைதியாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நாம் அமைதியாக வாழ முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு திடமான சிந்தனை இருந்தால் தீர்வு நிச்சயமாக உண்டு என்ற ஒரு சிந்தனையை இந்த நேரத்தில் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரங்கள் மிக சிறப்பாக அமைதியாக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருபால்மை அன்பர்களுக்கும் இந்த சிந்தனையை நம்முள்ளிருந்து நமக்குள்ளாக தூண்டிவிட்ட நம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பொற்பாதத்தையும் நாம் நன்றியுணர்வோடு நினைந்து இணையத்தின் வழியாக அற்புதமான சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐடி இயக்குநரகத்திற்கும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த மனவளக்கலை மிக சீரும் சிறப்புமாக எல்லா இடங்களும் பரவுவதற்கு தன்னுடைய சிந்தனையில் எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களையும் இந்த நல்ல வேலையிலே இணைந்து நன்றியோடு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக நமது அன்பிற்கினிய பேராசிரியர் அருள்நிதியர் கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். அம்மா நெட்வொர்க் ப்ராப்ளம் பெருசா. வாழ்க வளமுடன். சந்திராமா, இப்ப அறிவுமணி அம்மாவை என்கரேஜ் பண்ணிட்டு எப்ப இங்க வந்திய உமாமாட்டேன்னு தெரியல. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வாழ்க வளமுடன். அதுவே இந்த தலைப்புக்கு பொருத்தமானது. திடம் இருந்தால் தீர்வு உண்டுங்கிறதுக்கு ரொம்ப தலைப்புக்கு பொருத்தமானது. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு அம்மா பேசுனதுக்கு நீங்க பண்ணுனதுக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. உமாமா வாழ்க வளம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்னது எல்லாமே இந்த சாவி கடைசியா என்ன சொன்னாங்க, நான் வைக்கல யாருகிட்டே கொடுத்தே நீங்க தான் மறந்துட்டேன்னு நம்மள கூட சொல்லிடுவாங்க. அது நான் வீட்டுல அப்பப்ப நம்ம பாக்குறோம். அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆமா, நீங்க சொன்னீங்கல்லம்மா சிவநிலையும் ஜீவநிலையும் ஒன்று அப்படின்னீங்க. சிவநிலையும் ஜீவநிலையும் ஒன்று அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதானம்மா? ஆனா சிவநிலையும் ஜீவநிலையும்ங்கிறது நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே ஒழிய மத்த எல்லாருக்குமே பொருந்துமாமா? எல்லாருக்கும் பொருந்துமா? அவங்க உணராத ஒரு நிலைமா. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. அவங்க சிவன் கிட்ட போய் அந்த இறைவன் கிட்ட போய் முறையிடும் பொழுது எதை கவனிக்கிறாங்க? அவங்களுடைய எண்ணத்தை தானே கவனிக்கிறாங்க. அவங்க ஒரு அந்த இயற்கை பற்றிய அறிவு இல்லாததுனால அது சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கு. இயற்கை பற்றிய நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறது நாம குருவின் மூலமாக உணர்ந்து கொண்டோம் இல்லையா? அந்த குருவை அடையிறதுக்கு வேறு வேறுன்னு தான் நினைச்சோம். ஆனா குருவை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது ரெண்டும் ஒண்ணுதானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்திருக்கிறா போல. அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிச்சயம் ஒரு நாள் வரும். ஏன்னா அதற்காக தானேங்கம்மா இந்த மனித பிறவி. இந்த பிறவியில இல்லைன்னா அடுத்து அவ்வளவுதான். நிச்சயமாக கிடைக்குமா? உள்ள இருக்கு. ஆனா அது வெளியில அவங்களுக்கு உணராத ஒரு நிலை.
கண்டிப்பா கிடைக்கணும் ஏம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நிச்சயமா கிடைக்கும். வாழ்க்கை வளமுடன். நன்றிம்மா. சந்திராமா ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். இந்த தலைப்பே இன்னைக்கு உங்களுக்கு தான் முழு முழு பொறுத்தா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களோட அன்புக்கு நன்றி. உமாமா, இந்த நிமிஷத்துல நான் வந்து இணைந்திருக்கிற அன்பர்களுக்கும் ஒரு கருத்தை கூற விரும்புறேன். நம்ம கிருபாநிதி அம்மா அவர்களும் அங்கேற்கண்ணி அம்மா அவர்களும் இணைந்து ஒரு திடமான முடிவு எடுத்து நம்ம வேதாத்திரியத்துல உள்ள கிராம சேவை திட்டத்திற்கு அவங்களோட அன்பளிப்பை கொடுக்கணும்னு நினைச்சு அவங்களோட ஒரு வாழ்க்கை பயணம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செலவுப்படுத்தி அவங்க ஒரு பணத்தை சேர்த்து 2 பேரும் இணைஞ்சு ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கிறாங்கம்மா. இப்போ ரீசெண்டா கிராம சேவா திட்டத்துல இருவரும் இணைந்து அந்த டொனேஷனை கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு, ஒரு திடமான தீர்வுன்னு சொல்லலாம். அத நோக்கி போனாங்க. திடம் இருந்தால் தீர்வு உண்டுங்கிறதுக்கு இதையும் நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எப்படியாவது கிராம சமுதாய திட்டத்துக்கு நம்மளோட பங்களிப்பை கொடுத்துடணுமா, நான் அதுக்குதான்மா பணம் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க. அது இப்போ நடந்திருக்குமா. அது ரொம்ப எனக்கு மகிழ்வா இருந்தது. நான் அன்பர்களோடையும் உங்களோடையும் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். கிருபாநிதி அம்மாவுக்கும் அங்கேற்கண்ணி அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருமே வேதாத்திரிய பாதையில ஒரு திடமான முடிவோட போகும்போது தீர்வு மகரிஷி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடுறாருங்கிறது இது ஒரு உதாரணம். ரொம்ப அற்புதமா திடமான சிந்தனை இருந்ததுனால சமயத்துல அங்க ஒரு விஎஸ்பி எடுக்கணும்ன்ற வந்திருக்குது. அதுக்கு ஏற்றாறு போல ஆசிரியர் இருக்கிறதுனால கொடுத்திருக்காங்க. அப்ப அம்மாவுடைய திடமான சிந்தனைக்கு ஒரு தீர்வு அங்க ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்கம்மா. ஆமா, நன்றிமா. நன்றி 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 நன்றி. அடுத்த அன்பராக கோவையிலிருந்து சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. முதலில் கிருபாநிதி அம்மா அவர்களுக்கும் அங்கேற்கண்ணி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏற்கனவே அவங்க உழவன் தங்கவேல் ஐயா ஒரு ஸ்பீச் கொடுக்கும்பொழுதே அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே கிருபாநிதி அம்மா சொல்ல வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று ஆழ்ந்து அதை நோட்ஸ் எடுத்து கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில அவங்க பங்கு பெற முடியலன்னா வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலையில அவங்க இருந்திருக்காங்கன்னு தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தகவலை தெரிவித்த சந்திராம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த கிருபாநிதி அம்மா அங்கேற்கண்ணி அம்மா இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இன்று உங்களுடைய உரை மிக அருமையா இருந்ததுங்கம்மா. உங்களுடைய அந்த நம்ம மனதிடம், அதே நேரத்துல தொடர்ந்து மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சிகளை செய்து வரணும், இந்த பழக்கம் ஏற்படணுன்றதுக்கு இந்த சந்தைக்கு போகக்கூடிய அந்த மாட்டு வண்டியை நீங்க சொன்னது அருமையான உதாரணம். ரொம்ப அது பரஸ்ல எப்பவுமே நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான உதாரணம். அந்த பழக்கம் வந்துட்டுனா நமக்கு கடகடன்னு அந்த ஒவ்வொரு துரியம் துரியாதீதம்னு சொல்லிட்டு நம்ம எது செய்தாலும் அந்த பழக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்கு அருமையான உதாரணம் சொன்னீங்க. மிக சிறப்புமா. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் ஆமா ஆமாங்கம்மா. அந்த அந்த உங்களுடைய தமிழும் உங்களுடைய உச்சரிப்பு மிக சிறப்புமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப சிறப்பு. அம்மாவோட நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். 2-3 தடவை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே போட்டுட்டேன், மீண்டும் ஒரு முறை போட்டிருக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங், உங்களோட பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. நான் இணைப்புல நன்றிமா. வாழ்க வளமுடன். நான் ஜெயக்குமாரி பேசுறேன். ஜெயக்குமாரி பேசுறேம்மா. பேசுங்க. ஆமா ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஆமா, ரொம்ப சிறப்பான விளக்கம் அம்மா. அதாவது நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மையும் வாழ வைக்க, நம்ம சுற்றி இருப்பவர்களையும் வாழ வைக்கணும்னு ஒரு கருத்து சொன்னீங்க பாருங்க. ரொம்ப சிறப்புமா. அந்த காந்த இலைன்றது அந்த அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத உணர முடிஞ்சதுமா. அதே போல இன்னொன்னு கடைசியில ஒரு வார்த்தை சொன்னீங்க, சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். மனசு இங்க வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேங்குது. கடைசியில முடிக்கும் போது ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க பாருங்க, அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது ஒரு அந்த வார்த்தை. அது எனக்கு நான் இன்னொரு வாட்டி யூடியூப்ல கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேம்மா நானு. சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு எண்ணங்கள் தான் எல்லாவற்றிற்கும் காரணமே எண்ணங்கள் தான். அது கோயிலுக்கு போனாலும் நம்ம நம்முடைய எண்ணத்தை தானே சிந்திக்கிறோன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அது
ரொம்ப ஒரு சிறப்புமா. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாதவரை மாற்றிக்கொள்ளணுன்றதை விட நம்ம அந்த இயற்கையை உணர்ந்து நம்ம எப்படி வாழணுன்றத மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையும் நமக்கு போதிச்சிருக்கு. அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னாலே நம்ம சுத்தி இருப்பவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுமா. உங்களுடைய சிந்தனை மூலம் வலியுறுத்தி சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம். தினமும் கேட்டாலும் நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ஒவ்வொரு பேராசிரியர் கருத்து வேதாத்திரிய கருத்து ஒண்ணுதான்னாலும் அதோடைய விளக்கம் என்பது வேறு 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 விதமாக இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. அப்ப இவ்வளோ இருக்கா அதை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்துல. அந்த காலத்துல இல்ல, பொதுவான கருத்தை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. நம்ம எவ்வளவுதான் கருத்துக்கள் கேட்டாலும் இன்னும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு கடல் போல அப்படிங்கறத சிந்திக்க சொல்லுதுமா. ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் குருவின் நினைவோடு வாழ்த்திக் கொள்கிறேன்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஜெயக்குமாரி அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, அம்மா சொன்னது உண்மை. அதாவது வேதாத்திரிய கருத்துக்கள் தான் அத ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக அவங்களோட பாணியில அதை சமைச்சு நமக்கு ஒரு விருந்தா கொடுக்குறாங்க. இந்த வகையில அம்மாவோட ஒரு குரல் வளத்துக்கும் அந்த தமிழ் வளத்துக்கும் நான் ரொம்ப மிகப்பெரிய ரசிகை. எல்லாருமே அப்படித்தான் இருப்போம் நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக கவிதா அம்மா. வாழ்க வளமுடன்மா. பெங்களூர்ல இருந்து கவிதா அம்மான்னு நினைக்கிறேன். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராம்மா வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசுங்கம்மா. அம்மா உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இது எனக்காகவே நீங்க கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த மாட்டு வண்டி, கீ, பால் எல்லாம் இது எதுக்காகனா என்னோட பையன் வந்துட்டு 3rd year பிடெக் பண்ணிருக்கான். பேக்லாக் ஆயிருக்கு. அவன் வந்துட்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கான், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி. சோ இந்த உங்களோட வீடியோ அவனுக்கு போட்டு எனக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் தியானம் எல்லாம் பண்றேன். நீங்க கடைசியில சொன்ன மாதிரி நம்ம வீட்டாளுங்கோ அமைதியா நிம்மதியா இருந்தாதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். வாழ்த்துறோம், எல்லாம் பண்றோம். பட் ஆனாலும் அவன் நைட்டு படுக்கும் போது நான் திடமா செய்யறேன் பண்றேன்றான். பட் காலையில ஒரு மாதிரி சோம்பேறி ஆயிடுறான். அவனுக்கு எப்படி நான் அவனுக்கு ஊக்கப்படுத்துறதுன்ட்டு எனக்கு தெரியலங்கம்மா. எனக்கு கொஞ்சம் ஒரு மாரலா ஏதாவது சொல்லுங்க. வாழ்த்து போடுங்கம்மா. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி மகரிஷியோடைய அந்த உடல் தளர்த்துதல் இருக்கு இல்லையாமா, ரிலாக்ஸேஷன், அத போட்டுட்டு அப்படியே தூங்க சொல்லுங்கம்மா. ஏன்னா நாம இரவுக்கு முன்னாடி எந்த சிந்தனையோடு தூங்குறோமோ அது ஒரு தவறால நம்மளுடைய கருமையத்துக்குள்ள திரும்ப திரும்ப இருக்குங்கம்மா. அந்த ரிலாக்ஸேஷன் தூங்குறதுக்கு முன்னாடி அவரை கேட்டுட்டு அப்படியே தூங்க சொல்லுங்கம்மா. நான் போட்டுக்கிட்டு அதுதான் படுக்கிறேங்கம்மா. பட் அவங்க பசங்க வந்துட்டு இங்கிலீஷ் பிக்சர் அது இது ஏதோ பாக்குறாங்க. நம்மளுக்கு பிடிப்புக்கு வந்துட்டு இல்லம்மா. வந்துரும் கொடுங்கம்மா. பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னா கொஞ்சம் சாந்தி நல்லா கவனிச்சுக்க சொல்லுங்கம்மா. இது நம்மளுடைய பதிவுகள், அந்த பதிவு கழியுது இல்லையா, வந்துருங்கம்மா. சரி எடுங்கம்மா. நம்பிக்கை தானே, திடமான சிந்தனை, நம்ம நிச்சயமாக நல்லது நடக்கும் இல்லையா. சரி சரி, நன்றிங்கம்மா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ சந்திரம்மா. நன்றி. நான் வந்து சாட் பாக்ஸ்ல 2 முறை போட்டிருக்கேன், வரலன்னு சொல்றீங்க. போன் நம்பரை நான் இப்ப சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க, அதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு அடுத்த அன்பரோட கேள்வி பதிலுக்கு பிறகு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. அம்மாவோட போன் நம்பரை நான் சொல்றேன். ஆல்ரெடி 2 வாட்டி போட்டிருக்கேன் சாட் பாக்ஸ்ல. இப்ப திருப்பி ஒரு அன்பர் வரலன்னு போட்டிருக்கீங்க. நன்றி. அடுத்த அன்பராக மணிமேகலை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் மணிமேகலை அம்மா. வாழ்க வளமுடன் மாமா. வாழ்க வளமுடன்மா. அம்மா சந்திராமா வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். நெய்வேலி மணிமேகலையா? இல்லைங்க, ஈரோடுங்க நாங்க. ஓகேம்மா ஓகேம்மா, சரிங்கம்மா பேசுங்க. நான் வந்து பாதியில தான் வந்து கேட்டேன். உமாமாவுடைய இதுன்னா நான் முதல்ல வந்துடுவேன். இன்னைக்கு என்னால பாதியில வந்து கேட்க முடிஞ்சது. அந்த மாட்டு வண்டி கதையில இருந்து பாதி தான் வந்தேன். அதனால இன்னும் மீண்டும் கேட்பேன். ஆனா என்னுடைய லைஃப்ல நான் மன்றத்துக்குள்ள வந்தது பெரிய ஸ்ட்ரகிள். அது உமாமாவுக்கு தெரியும். சிரிக்கிறதே மறந்து போனவனா.
எந்நேரமும் அழுகையோட இருந்தவன் அதை தவம் கத்து கொடுத்து எனக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நான் மகன மகிழ்ச்சியோட ஒரு நல்ல வேலையில இருக்கேன் அப்படின்னா அதுக்கு உமாமாவுடைய அந்த அரவணைப்பான அந்த பேச்சு தாங்க. அதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எப்பயுமே குருவுக்கும் உமாமாவுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருந்தது. என்னை அழகா வெளியே கொண்டு வந்தது குரு வழியில உமாமாவை நான் பார்க்கிறேன். அவங்களுடைய வார்த்தை, அவங்க பேசுறது, அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது நிறைவா இருக்குமான்னு தெரியல. அவங்க ஒருத்தர் வாழ்த்துனாங்க அம்மாவை, நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ அவங்களும் அவங்கள அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மாமா, இதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க குரலை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மாற்றம் கட்டாயம் கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்றது, நான் குருவாவே அவங்கள நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி மாமா, வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களை பார்த்துவேன். ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் எப்பவெல்லாம் மனசு சோர்வா இருக்குன்னு அப்ப உங்களை பார்த்தாவே அந்த மாற்றம் எனக்கு கிடைச்சிரும். அவ்வளோ இனி வெளியே எவ்வளவோ கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. வாழ்க வளமுடன் மாமா. மகரிஷி தான் ஒரு இணைப்பு பாலமா நம்மள ஆக்குறாங்க, நம்மள ஒரு கருவியா ஆக்குறாங்க, அவ்வளவுதான். கருவியா இருந்தாலும் என்னையும் மன இறுதியா மாத்தி இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு குரு வழியா நீங்க தான் உமாமா. நான் உங்களை அப்படித்தான் பார்க்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி உமாமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. நண்பர்கள் அததான் ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எனக்கு உமாமாவை நான் நேர்ல பார்த்தது இல்ல. அவங்க மேலோட அந்த ஒரு சிந்தனை உரை மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு. அத மாதிரிதான் நம்மளோட அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதுக்கு தீர்வு சொல்லிடுவாங்களான்னு தெரியலீங்க. ஆனா உமாமா சொல்லும் பொழுது அது உடனே அதுக்கான தீர்வும் கிடைச்சிரும். மனசுல அந்த இருந்த அந்த வழிகளும் காணா போயிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீங்க தொடர்ந்து நம்ம பயிற்சிகளை பண்ணுங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாமா. சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றி. கிருபாவதி அம்மாவுக்கும் வாழ்க வளமுடன். அங்கை கரசி அம்மாவுக்கும் வாழ்க வளமுடன் அம்மா. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறோம்மா. சாட் பாக்ஸ். ரொம்ப நன்றிம்மா. அடுத்தவராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நெய்வேலியிலிருந்து லக்ஷ்மணன் ஐயா, நீங்க பேசலாம். லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அப்புறம் எல்லாரும் பிரபஞ்சத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப இந்த சூழலையும் பாக்குறோம். கஷ்டங்கள் வருது. இப்படி ஒரு சூழல் இருந்தா நல்லா இருக்கலாங்கிறது தெரியுது. அந்த மனநிலையோட போராட்டங்கள் இருக்கிறப்ப இது எப்படிமா சமாளிக்கிறது? இது ஏன் இந்த சூழலும் கிடைக்குது? வாழ்க வளமுடன்மா. வாழ்த்து தாங்கியா தீர்வு. அது சொல்லுவாங்க இல்லையா, ஆண்களுக்கு மத்தளம் போல ரெண்டு பக்கமும் எதின்ற மாதிரி. ஏன்னா அது ரெண்டு பக்கமும் இப்ப மனைவின்னு எடுத்துட்டா அவங்களுக்கும் ஒரு பொசிசிவ் தான். ஏன்னா பிறந்த வீட்டை விட்டு வராங்க, தனக்கு தன்னுடைய கணவர் தான் எல்லாம் அப்படிங்கிற பெற்றோர்களுடைய அன்பும் உடன் பிறந்தவர்களுடைய அன்பும் ஒட்டுமொத்தமா தன்னுடைய கணவர்கிட்ட கிடைக்கணும்னு அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல அந்த பையனுடைய அம்மா, சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு என்னன்னா தன்னுடைய பாசம் பிரிஞ்சு போயிடுதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இது ஒரு பாச போராட்டம் வரதாங்கமா செய்யும். ஆனா கொஞ்சம் அந்த பயிற்சியில இருக்கிறவங்க உண்மைய அந்த யதார்த்தத்தை உணர்ந்துகிட்டாங்கன்னா எல்லாரையுமே, மகரிஷி அதுதான் சொல்லுவாங்க, மருமகளா பார்க்காம தன்னுடைய இன்னொரு மகளாக பார்த்துட்டா அந்த பிரச்சனை இருக்காது இல்லையா. இப்போ தன்னுடைய பையன் தன்னுடைய மகள் கிட்ட பாசமா இருந்தா சந்தோஷப்படத்தானே செய்வாங்க இந்த அம்மாவும். ஏன் பையன் தன்னை விட தன் மகள்கிட்ட பாசமா இருக்காங்கன்னு ஏங்குவாங்களான்னா நிச்சயமா கிடையாது. சரி பரவாயில்ல, பிள்ளைங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கு, ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க இல்லையா. அதே ஒரு உணர்வோடு மகனுக்கு திருமணமாகி வரக்கூடிய மருமகளையும் பரவாயில்ல, மருமக சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க நினைச்சிட்டா அந்த வருத்த அலைகள் வராதுங்க. அது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையின் மூலமா தாங்க கொண்டு வரும். அது அந்த கருமைய பதிவுன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்றாற் போலதாங்கய்யா. வாழ்த்துங்கய்யா, வாழ்த்த வாழ்த்த நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுங்கய்யா. அதாவது வாழ்த்துறோமா, அதாவது என்ன நீங்க சொல்றது கான்செப்ட் புரியுது. நம்ம வாழ்த்துறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அவங்கவுங்க சூழலுக்கு அவங்க நிலைக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம நடுவுல இருந்துட்டு என்னடா அது இப்படி ஒரு சூழல் இருக்குன்னு எப்போதுமே அந்த சூழல்ல மன சங்கடம் படுறப்ப
நம்ம உடம்பும் மனசும் பாதிக்கிறது இதாகுதுமா. அதுதான் பாதிக்கிற ரொம்ப அளவுக்கு வருத்தம். விடாதீங்க. ஏன்னா அத உள்ள கொண்டு போகாதீங்க, மனதிற்குள்ள ஆழ் மனதிற்குள்ள கொண்டு போகாதீங்க. கேக்குறீங்களா? கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியா அதுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக இறைவன் கொடுப்பாங்கிற ஒரு அமைதியான ஒரு வாழ்த்தோட விட்டுடுங்க. ஐயோ இப்படி எல்லாம் இருக்குதே நினைச்சு நீங்க வருத்தத்தோடு வாழ்த்தும் பொழுது அந்த வருத்த அலைகள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மீண்டும் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடி கொண்டே இருக்கும். அப்ப அந்த வருத்த அலைகள் இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்க நம்ம நினைப்போம் நான் வாழ்த்ததானே செய்யறேன்னு. ஆனா எந்த உணர்வோடு வாழ்த்துறீங்கிறத பாருங்க. வாழ்த்துறதுல அந்த உணர்வு முக்கியங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதற்கு பெருசா பலன் இருக்காது. நிச்சயமாக பாசிட்டிவா மனசுக்குள்ள வச்சு இந்த நிலை மாறும், எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற நிலையில இருந்து நீங்க வாழ்த்துங்க. வாழ்த்த வாழ்த்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இணக்கம் வருங்க. ஏன்னா அவங்களுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தாக்கத்திற்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஏற்றாற் போல காலம் எடுத்துக்கும். ஆனா நிச்சயமாக மாற்றங்கள் வரும். நீங்க வாழ்த்துறது உணர்வு பூர்வமாக பாசிட்டிவா வச்சு வாழ்த்துங்க. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மலர்கொடி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மலர்கொடி அம்மா நீங்க பேசலாம். வளமுடன் சந்திரம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க மாட்டு வண்டி கதை சொன்னது எனக்கு 10 வயசுல நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கே போயிட்டு இன்ட்ரெஸ்டுக்கா எங்க விவசாய குடும்பம் நெல்லரைக்க போவோம் மாட்டு வண்டியில. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்க இனிமையான குரல் அந்த மாட்டு வண்டி கதை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன். இருந்தாலும் நீங்க சொல்லும் போல நீங்க உங்க பேச்சு எனக்கு ரொம்ப மனசு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குமா. நானும் உமா மகேஸ்வரி அம்மானா நாளைக்கு நான் அதை கண்டிப்பா நான் உங்க பேச்ச தவறாம கேட்டுட்டு இருப்பேன். சந்திராமாவும் நல்ல இனிமையான குரல்ல நல்லா பேசி தொகுத்து வழங்குவாங்க. அவங்களும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவங்க தொகுத்து வழங்குறது. வாழ்க வளமுடனம்மா. அங்கே கனியம்மா கிருபாநிதி அம்மாவுக்கும் நன்றிகள் சொல்லிருங்க. வாழ்க வளமுடனம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து நமது அன்பிற்கினிய பேராசிரியர் சாந்தி சுந்தரம் அவர்கள். வாழ்க வளமுடன் சாந்திமா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உமா அம்மா அற்புதம். ரொம்ப அருமையான சிந்தனைகள். வேதாத்திரிய நீர் வீழ்ச்சி போல அருமையான வேதாத்திரிய முத்துக்களை கொடுத்து கடைசியில தீர்வையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. டைம் தான் பத்தலைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கரெக்டான டைம் தான்மா. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். பேச்சின் சுவையினால நமக்கு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு. முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நேரம் போனதே தெரியல சந்திராமா. அவ்வளோ மாதிரிதான் நானும். மணியவே பாக்கல. திடீர்னு என்ன அம்மா முடிக்கிறாங்களேன்னு நினைக்கிறப்பதான் நான் டயத்தை பாக்குறேன். சரிங்களா? ரொம்ப அற்புதமான சிந்தனை உரையாக இருந்தது. அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு தேவையான ஒரு செய்தியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அற்புதம். அம்மா சொன்ன மாதிரி அதே மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மல்லி தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு இல்லையா ரசத்துல நம்ம செய்யும் போது. அது போல ஒவ்வொரு பேராசிரியர்களும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய அனுபவத்தோடு கொடுக்கும் போது ஒவ்வொரு சுவையாக கூடித்தான் தெரியுது ஒழிய குறைவாக எதுவுமே தெரியறது இல்ல. ரொம்ப அற்புதமான தகவல்கள், கதைகள், மேற்கோள் காட்டினது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அம்மா நிறைய விஷயங்களுக்கு இப்ப நீங்க பதில் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை நானும் மூத்த மருமகள் தான். 9 பேர் என்னுடைய கணவர் கூட பிறந்தவங்க. பிறந்து வளர்ந்த சூழ்நிலை வேறு, நான் வந்த சூழ்நிலை வேறு. கொஞ்சம் சமாளிச்சு நம்ம ஓகே சரி சரின்னு சொல்லி போனா மொழிய மட்டும்தான் நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த நிலை மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஐயாவுக்கு. ரெண்டாவது கிருபாநிதி அம்மாவுக்கும் அங்கேயக்கண்ணி அம்மாவுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான அந்த தியாக மனப்பான்மைக்கு தலை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் அவங்க 2 பேரையும். சந்திராமாவும் ரொம்ப அந்த கரெக்டா அந்த நேரத்துல எடுத்து கொடுத்தாங்க. நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், சந்திராமா சொல்றாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றாக ஒருமித்த கருத்தாக எதிரொலித்து கொண்டுதான் இருக்கிறது. கண்டிப்பாக நாம் எல்லோரும் வேதாத்திரிய விழுதுகளாக இருந்து வித்துக்களை விதைப்போம். நம்ம விருட்சமாக வளரட்டும், உலக அமைதி சமாதானம் கிடைக்கட்டும்னு மனப்பூர்வமா வாழ்த்தி. கேள்விகள் எதுவும் இல்ல உமாம்மா. கேட்கிற மாதிரி நீங்க கொடுக்கல. எங்களுக்கு மனதுக்குள்ள கேட்கிறப்ப நீங்க ஆன்சர் கொடுத்துட்டீங்க.
எல்லா ரொம்ப அற்புதம். கேள்விக்கும் தீர்வு கொடுத்துட்டாங்க அவங்க. அதனால கொடுத்துட்டாங்க. நன்றி. ஆமா, வாழ்க வளம். நல்லா என்ஜாய் பண்ணோம்மா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் கேட்கணும். நாங்களாம் கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டர் கிடைக்குது. இதுதான் எங்களுக்கு 64 வயசு 65 வயசு ஆச்சு எனக்கு. இதுதான் எனக்கு பூஸ்ட். கண்டிப்பா வாழ்க்கையில எவ்வளவோ நடக்குது, நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம வாழணும், நிறைய பேருக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுடைய அருள் தொண்டு சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கார்த்திகை விருந்து படைச்சிட்டாங்க. நன்றி உமாமா. அடுத்ததாக எனது அன்பிற்கினிய தோழி, நமது ஆழியார் சிந்தனை உரையின் தொகுப்பாளர் உமாசங்கரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன் உமாமா. வாழ்க வளமுடன் உமாமா. வாழ்க வளமுடன்மா. அதாவது அம்மாவோட இது வந்து ஸ்பீச் அவ்வளோ அருமையா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி விளக்கமும் கொடுத்து அதுக்கான தீர்வும் கொடுத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. சோ அம்மா வந்து ஆழியார்ல எம்ஆர்சில நேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப எளிமை. அன்னைக்கு வந்து அங்க நடந்த அந்த பட்டிமன்றத்துல அம்மாவை தான் நடுவரா ஆன் தி ஸ்பாட் தான், திடீர்னு முந்தின நாள் சொல்லி, ஆனா அந்த பட்டிமன்றத்தை அம்மா அவ்வளவு சிறப்பா நடத்துனாங்க. சோ அது வந்து அங்க கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமை, ஒரு புன்சிரிப்பு, அதுக்கு சொந்தக்காரங்க அம்மா. சோ அவங்களோட ஸ்பீச் இன்னைக்கு அவங்க பேரை பார்த்தது இன்னைக்கு எப்படியாவது கேட்கணும்னு சொல்லிட்டு வேலையோட நடுவ அதை கேட்டுட்டே இருந்தேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அன்பர்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க பதில் சொன்ன விதமும், அதுவும் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, அவங்க சொன்னாலே அவ்வளோ சிறப்பா இருக்கும்னு. சோ அத நான் நேர்லயே பார்த்தேன். அம்மா வாழ்த்துறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். வாழ்த்துக்கள்மா. உங்களோட ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க. இறையரலும் குருவரலும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். அதே மாதிரி கிருபாநிதி அம்மாக்கும் அங்கேற்கண்ணி அம்மாக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சந்திராம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்க கலந்து கொண்டது. பாருங்க எங்க இருந்தெல்லாம் எப்படி எல்லாம் இணைச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க நம்மளை எல்லாம். அதுதான் வேதாத்தியம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மேஜிக் தாமா பண்ணுது. அதுல ஒண்ணுமே இல்ல. உமா சங்கரியோட அறிமுகம் கிடைச்சது எனக்கு. அது மாதிரி வேதாத்திரியத்தின் மூலமா தான், அவங்களோட தான் எனக்கு இந்த ஒரு நட்பு வந்தது. அதே மாதிரி உங்களையும் நான் இன்னும் இதுவரையும் பார்க்கல, உமா மகேஸ்வரி அம்மாவை. இருந்தாலும் அந்த ஒரு குறை கூட இல்லை எனக்கு. பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். நம்ம வந்து போன் மூலமா தான் தொடர்புல இருக்கிறோம். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். உமாமா ரொம்ப வாழ்த்துக்கள். உமாசங்கரி அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க